வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சிலர் அந்த ஓவர் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது உண்டு. இப்போ அவர்களுக்கு உண்டான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ப யோகாசனம் மேற்கொள்ளும் பொழுது, உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் தரையில யோகாசனம் மேற்கொள்ள வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது நல்லது. யோகாசனம் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால், மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது. அதேபோல எந்த ஆசனம் செய்தாலும் ஒரு வார்ம் அப் செய்துட்டு செய்வது ரொம்ப நல்லது. இப்போ அதற்குண்டான ஒரு ஆசனத்த நம்ம பார்க்கலாம். இப்ப சாதாரணமா இது போல ரைட் டவுன் பண்ணிட்டு, நம்முடைய கால்களை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால் ரைஸ் பண்றோம். இதுல இந்த கால் ரைஸ் பண்ணும்பொழுது, மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இது கால் கீழ வைக்க வேண்டாம். உங்களுடைய பாதத்த கீழ வைக்க வேண்டாம். ஒரு 25 அடிக்கு செய்யலாம். இதுல செய்யும் பொழுது இந்த பகுதி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ 2வது பயிற்சி பார்க்கலாம். இப்போ கால்களை அதே போல கொண்டு வரோம். இந்த நிலையில சாதாரண மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே எடுக்கலாம். இதுல உங்களுக்கு சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதே போல உடல் பருமனுக்கு நல்லது. உங்களுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். யூட்ரஸ்க்கு நல்லது. ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இப்போ 3வது ஒரு பயிற்சி பார்க்கலாம். இப்போ 4வது ஒரு பயிற்சி. கால்களை இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு கைகளை இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி டர்ன் பண்றோம். ட்விஸ்ட் பண்ணும் பொழுது ஹெட் இந்த பக்கம் டர்ன் பண்ணும். இதுல ஒரு 25 அடிக்கு நம்ம செய்யலாம். இது சைடு பெல்லி ஃபேட் நல்லா குறையும். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். யூட்ரஸ்க்கு நல்லது. ஸ்பைனல் கார்டுக்கும் நல்லதுன்னு சொல்லலாம். தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இது நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. இப்போ நம்ம இன்னொரு சுற்று நம்ம பார்க்கலாம். கால்களை அதே போல உயர்த்துறோம். ஒரு 25 எண்ணிக்கை. இப்போ 2வது பயிற்சி. 25 எண்ணிக்கை. சாதாரண மூச்சு. இப்போ 3வது பயிற்சி.
4வது ஒரு 25 எண்ணிக்கை. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் தாராளமா. இடுப்புக்கும் ரொம்ப நல்லது இது. இப்ப நம்ம இந்த பார்த்த 4 பயிற்சிகள்ல உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ தாராளமா செய்யலாம். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தாராளமா செய்யலாம். நன்றி, வணக்கம்.